செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் உள்ள தைபென் நகரில் நடைபெற்ற விளக்கு கண்காட்சியில் ஒளிவிளக்கு ஏற்றியிருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சீனாவில் வருகிற 6ஆம் தேதி அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் 15ஆம் நாள் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு தைபென் நகரில் உள்ள சீன தத்துவ ஞானி சன் யாட்சன் நினைவு அரங்கில் ஒளிவிளக்கு ஏற்றப்பட்டது. மேலும் அங்கு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்குள்ள தைபே நகரில் உள்ள பிளாசா ஹாலில் முப்பரிமாண விளக்குகளை பிரதிபலிக்கும் பிரமிடு தோற்றம் கொண்ட டிராகன்ஸ் உருவம் கொண்ட விளக்குகளையும் மாணவர்கள் அமைத்திருந்தனர். பிரேசில் நாட்டில் நடந்த வேலை நிறுத்தத்தின் போது கலவரம் ஏற்பட்டு 19 பேர் கொல்லப்பட்டனர். பிரேசில் நாட்டில் பகியா நகரைச் சேர்ந்த காவல்துறையினர் சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கடைகள் மூடப்பட்டன. வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திறந்திருந்த கடைகளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சூறையாடி வன்முறையில் ஈடுபட்டனர். கலவரம் காரணமாக கல்லூரிகள், பள்ளிகள் மூடப்பட்டன. கலவரத்தின் போது தடையை மீறி இயக்கப்பட்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த கலவரத்தில் 19 பேர் கொல்லப்பட்டனர். இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை மோதும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் படுதோல்வியடைந்து தொடரை பறிகொடுத்தது. இதையடுத்து இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற டுவெண்டி போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்தது. இந்நிலையில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை மோதும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை மெல்பர்னில் தொடங்குகிறது. இந்திய நேரப்படி நாளை காலை 9 மணிக்கு தொடங்கும் இப்போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதுகின்றன. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியடைந்த இந்திய அணி முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 2601 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 20,808 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 27,820 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை நிலவரம். 1 கிராம் வெள்ளி 60 ரூபாய் 70 காசுகள். 1 கிலோ வெள்ளி 56,670 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். கேப்டன் விஜயகாந்த் சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து தேமுதிக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை இன்று புறக்கணித்தனர். 2G வழக்கில் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை சிபிஐ விசாரிக்க தேவையில்லை என்று சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்த் சட்டப்பேரவையிலிருந்து 10 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அரசு சார்பில் அவருக்கு வழங்கப்பட்ட காரை கேப்டன் விஜயகாந்த் திரும்ப ஒப்படைத்தார். கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பு பற்றி அறிய தமிழக அரசின் சார்பில் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.